ஹாய். டீனேஜ்ல உள்ள குழந்தைங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் உண்டான பதிவு தான். நான் இப்போ டீனேஜ்ல 2 பசங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படிலாம் சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு அவங்க பிஹேவியர்ஸ்ல, நான் எப்படி இப்ப சமாளிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன். நீங்க டீனேஜ் உள்ள குழந்தைங்களா இருக்கீங்க, வச்சிருக்கீங்க, எப்படிலாம் நீங்க உங்களை நிறைய ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அது எப்படிலாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படிலாம் அழகா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் அதை ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இப்ப நான் எப்படி குழந்தைங்களெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கதான் எனக்கு ஆசை. அதுதான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்தே குழந்தைங்கள்ட்ட நம்ம எதுவா இருந்தாலும் அம்மா செஞ்சாங்க, அம்மா அப்பா ஒரு விஷயம் செய்யறாங்கனாலே குழந்தைங்களோட நல்லதுக்கு தான் இருக்கும், அவங்க ஆசைதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கறத குழந்தைங்களுக்கு நம்ம பதிய வைக்கணும். சின்ன பிள்ளையில இருந்தே நான் அதை என் குழந்தைங்களுக்கு நான் பதிய வச்சுட்டு இருந்ததுனால எனக்கு ரொம்ப பெருசா எனக்கு பயமா இல்லாம இருந்தது. ஏன்னா எல்லா விஷயமுமே வந்த உடனே காலையில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வரும்போது அன்னைக்கு ஃபுல்லா ஹோல் டே உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத எல்லாமே என்கிட்ட சொல்லிடுவாங்க. அது எவ்வளவு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, கிளாஸ்ல ஏதாவது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்கனாலோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. எங்க பொண்ணு சொல்லுவாங்க, எதுவா இருந்தாலும் ஓரளவுக்கு ஓப்பனா பேசுவாங்க. பையன்கிட்ட நான் உட்கார வச்சு துவி துவி கேட்கணும், கேட்டா மட்டும்தான் சொல்லுவாங்க. ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் சொல்ற விஷயம் எல்லாம் இது மாதிரி லவ் பண்ணாத அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்களா? அதை மீறி தான் செய்வாங்க, தெரியாம தான் செய்வாங்க. அது மாதிரி இருக்கும்போது நம்ம கௌரவம் என்ன ஆகுறது, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு பேரண்ட்ஸ் ரொம்ப பதட்டமாயிடுவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் பப்பில ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இது. ஏதாவது அபூர்வமா அதுல ஒரு 2-3% லவ் சக்சஸ் ஆகும். ஆனா நிறைய லவ் ஒரு கட்டத்துக்கு மேல புட்டுக்கிட்டு போயிடும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு இப்ப ஸ்கூல்ல தாண்டி ஹையர் ஸ்டடிஸ் போவாங்க, அது வேற ஸ்கூல் போகலாம் மேபி, அப்படியே இல்லைனாலும் காலேஜ் போவாங்க. காலேஜ் போனதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல அவங்க ஒரு பஸ்ல டிராவல் பண்ணி போவாங்க வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு பீரியட்ல நிறைய பேரை அவங்க கிராஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப ஸ்கூல்ல இருக்கிற அந்த லவ் அந்த அளவுக்கு உங்களுக்கு பாண்டிங்கா இருக்குமா அப்படின்னா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்தான். அது தானா புட்டுக்கிற லவ் நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது, நீ ஏன் இப்படி பண்ணிட்ட, இது இவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப நம்ம பயமுறுத்தினாலோ கோபமா பேசினாலோ அதை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க, நம்மள்ட்ட மறைக்க ஆரம்பிப்பாங்க. எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதே நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நீங்க நினைக்கலாம் என்ன சொன்னாலும் பிள்ளைங்களாம் காதுலயே வாங்க மாட்டேங்கிறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் நான் செய்யறதுதான் செய்வேன் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். நம்ம நினைப்போம் குழந்தைங்க காதுல வாங்கலன்னு. ஆனா அந்த கட்டத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம சொன்ன மாதிரியே அது நடக்குது அப்படின்னா அவங்க அப்ப அதை உணருவாங்க. இப்ப எங்க வீட்டுல பாப்பாவே சொல்லுவாங்க, ஏதாவது ஸ்கூல்ல ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பேசுறோம்ல, அதுவே பாத்தீங்கன்னா இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணு, இல்ல உன்னோட கேரக்டருக்கு இது செட் ஆகாதுடா, நீ கொஞ்சம் அவங்கள்ட்ட அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இரு, ஓவரா நீ பேசி ஓவரா பாசமா பேசாத கொள்ளாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்புறம் பெரிய பிரச்சனையாதான் வரும்னு நான் சொல்லுவேன். அப்படியான்னு கேட்டுக்குவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பேசுவாங்க, பழகுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை வந்துடும், ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை வந்துடும். அம்மா நீங்க அப்பயே சொன்னீங்கம்மா, நான் கேட்கலம்மா, கடைசியில நீங்க சொன்ன மாதிரிதான் நடந்துச்சு அப்படின்னுவாங்க. ரெண்டாவது, நம்ம மாப்பிள்ளை பார்த்து வச்சாலும் சரி, இல்ல அவங்களே ஒரு மாப்பிள்ளை தேடினாலும் சரி, நல்ல மாப்பிள்ளையா இருக்கிற பட்சத்துல நம்ம அவங்களுக்கு தான் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பதிய வைக்கணும். நீ செலக்ட் பண்றல, அப்ப இந்த மாதிரி நீ படிச்சு ஒரு வேலைக்கு போய் உனக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் நீ பண்ற செலக்ஷன் தான் பெர்ஃபெக்டா இருக்கும். அது நீ உன்னோட சம்மதம் இல்லாம ஒரு மேரேஜ் லைஃப்ல நாங்க உன்னை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்களுக்கு பதிய வைக்கணும். நம்ம ஜாதி மதம் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நம்ம வீட்டுல ஒத்துக்கவே மாட்டாங்க,
இவங்க கேஸ்ட் வைஸ் இவ்வளோ ஒரு தீவிரமா இருக்காங்க, இல்லைன்னா மத ரீதியா வந்து இவ்வளோ வந்து அவங்க ஸ்டெபனா இருக்காங்க, இவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பயம் வந்துருச்சுனாலே நம்மள்ட்ட வந்து கண்டிப்பா மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க குழந்தைங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு தப்பை மட்டும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு மைண்ட்ல எப்படி இருந்தாலும் சரி, நீங்க குழந்தைங்கள்ட்ட ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது உன்னோட நல்லதுக்கு, உன்னோட நல்லது மட்டும், உன்னோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். ஆனா எதுவா இருந்தாலும் அதற்கான காலம் வந்து இது கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ படி, பாஸ் பண்ணு, ஒரு நல்ல வேலைக்கு போ, வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீ உட்காந்து யோசி, நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கு, அவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கு, இதை வந்து அடாப்ட் பண்ணி இருக்க முடியுமா அப்படின்றத முடிவு பண்ணி நம்ம அதை வந்து அப்ப அந்த சஜஷனை நம்ம எடுத்துக்குவோம். இப்ப நீ படிக்கிறத படி, கான்சென்ட்ரேஷன் பண்றத பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பயம் போயிடும். என்னன்னா நம்ம லவ் பண்ணாலும் நம்ம எதுவாவது நம்மளுக்கு ஆசைப்பட்டு நம்ம அதை சொல்றோம் அப்படின்னாங்கன்னா அது சரியா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அம்மா அப்பா நம்மளுக்கு அதை செய்வாங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு ஆழமா பதிஞ்சிருச்சுனாலே அதை வந்து அவங்க ரொம்ப தீவிரமா அதுக்குள்ள போகவும் மாட்டாங்க, நம்மள்ட்ட அந்த விஷயத்த மறைக்கவும் மாட்டாங்க. இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து நல்ல சோசியலா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க, மூவ் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பர்த்டே வருது, கிஃப்ட் பண்ணணும் அப்படிலாம் சொன்னோம்னா அது எப்படி நீ போய் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கிஃப்ட் பண்ணுவியா, இல்ல நீ வந்து எப்படி ஒரு பையனுக்கு போய் கிஃப்ட் பண்ணுவியா அப்படிலாம் கேட்காம நம்மளே என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து கிஃப்ட் பண்ணணுமா, வா நான் கூட்டிட்டு போறேன், இந்த மாதிரி நீ வாங்கி கொடு, நானே செலக்ட் பண்ணி தர்றேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி நம்ம சொல்ற எல்லா விஷயத்தையும் அம்மா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மள்ட்ட கொஞ்சம் ஓப்பனா பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்ம என்னதான் சொன்னாலுங்க பேரண்ட்ஸா இருக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப சோசியலா என்கிட்ட பேசுதுங்கன்னு இப்ப நானே சொல்றேன். பட் ஆனா ஏன் குழந்தைங்களே ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போது அவங்களுக்கு வந்து இதை எப்படி ஓப்பனா பேசுறது, எப்படி அம்மா கிட்ட இந்த விஷயத்த கன்வே பண்றது, அது வந்து ஏதோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்துச்சு, இல்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட, அது வந்து டீச்சருக்கு தெரிஞ்சிச்சு, பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாங்கன்னு இல்லாம அவங்களே வந்து சொல்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னாலே அவங்க எதுவா இருந்தாலும் நம்மள்ட்ட மறைக்க மாட்டாங்க, சொல்லுவாங்க. அப்படியே மறைக்கிறாங்க அப்படின்னாலும் நம்ம அதை எடுத்தவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீ எதுக்கு மறைக்கிற, நீ தப்பு பண்ணினா ஒரு தடவை தப்பு பண்ணா அது வந்து பிரச்சனையே கிடையாது, ஏன்னா தெரியாம தானே செய்யற, அப்ப வந்து அடுத்த தடவை இந்த தப்பு வராம நீ பாத்துக்கோ அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும். பசங்க வந்து டீனேஜ்க்கு வந்துட்டாலே அவங்கதான் வந்து ஹீரோ அப்படின்ற மாதிரி அவங்க மனசுல ஒரு பெரிய எண்ணம் வந்துடும், அதை மாத்தவே முடியாது. சாருங்கள்ட்ட வந்து பேசுற போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடமெண்டா பேசுவாங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் டீனேஜ் வந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா எதையும் ரொம்ப நேரம் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசணும். உங்கள்கிட்ட பழவளா கொல கொலான்னு இழுத்தானா நிறுத்து வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து பயந்துகிட்டு கை கட்டி வாய் பத்தி சரிங்கம்மா சரிங்கம்மான்னு தலையாட்டி கேட்ட பிள்ளை இப்ப வந்து என்ன சொல்ல வரீங்க, சரி இவ்வளவுதானே விடுங்க அப்படின்னு மூஞ்சல் அடிச்சோம்னா நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பேச்சை அப்படியே கட் பண்ணிட்டு அவங்க போவாங்க. நம்மளுக்கு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப என்னன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுக்காம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுறோமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரியே அவங்க வந்து டீச்சர்ஸ்ட பிஹேவ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடமெண்டா பிஹேவ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்ப வந்து டீச்சர்ஸ் சாருக்கு தெரியும். ரெண்டாவது அவங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம்னா முன்னாடி நம்ம இருந்த காலத்துல எல்லாம் இழுத்து போட்டு 4 அடி அடிச்சாலும் கேட்க மாட்டாங்க. பேரண்ட்ஸே வந்து சொல்லிட்டு போவாங்க, ஏங்க எழுதுறதுக்கு கையும் பாக்குறதுக்கு கண்ணை மட்டும் விட்டுருங்க, மிச்சம் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துருங்க அப்படின்னு தான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து அடிச்சு கொஞ்சம் திருத்துனாங்க. ஆனா இப்ப இருக்க டீச்சர்ஸ்க்கு என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா குழந்தைங்கள அடிக்க கூடாது, குழந்தைங்கள திட்டக்கூடாது, அதே மாதிரி குழந்தைங்கள்ட்ட ரொம்ப கோவமா எந்த பிஹேவியர்ஸும் பண்ணக்கூடாது. ஆனா அவங்கள வந்து நல்லபடியா சொல்லி திருத்தணும். அப்படின்னா சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் பரவாயில்லங்க, டீனேஜ்ல வர பசங்க எல்லாம் மதிக்கவே மாட்டாங்க, மரியாதை இல்லாம எல்லாம் பேசுவாங்க. அவங்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க. இப்ப நம்மனாவது நம்ம பேரண்ட்ஸா இருக்கிறதுனால அம்மா அப்பா கிட்ட இப்படி பிஹேவ் பண்றாங்க, நம்ம புள்ளதானே அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு போறாங்க. அது வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன அது அவசியம் இருக்கு. ஆனாலும் வேற வழி இல்லை, இதையும் தாண்டி அவங்க வந்து
அவங்களெல்லாம் திருத்தி ஆகணும், அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வந்து ஆகணும். அப்ப நம்மளும் அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதமா வந்து மூவ் பண்ணும்போது, அவங்களோட சேர்ந்து அந்த விஷயத்த நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அவங்க மாற்றம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இத நான் ஏன் சொல்றேன்னா, என் பையெல்லாம் துருத்துருன்னு வாழுங்க, ஒரு இடத்துல நிக்க மாட்டாப்புல, அங்க எங்கேயும் ஒரு கிளாஸ்லயே சொல்றேன். டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த பையனை வந்து இப்பயுமே அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. உங்க பையன் வந்து கிளாஸ்ல ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாப்புல, கிளாஸ் வந்து சரியா கவனிக்க மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு முன்னாடி என் புள்ள இப்படி இருக்காது, என் புள்ள அப்படி பண்ணாது அப்படின்னு தான் நிறைய பேரண்ட்ஸ் போய் சொல்லுவாங்க. டீச்சர்ஸ்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம பாக்குற குழந்தை, நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தை, அது வந்து அதோட முகம் ஒண்ணு. அது வந்து வெளியில போயிட்டா அது பிஹேவ் பண்ற விதமே வேற. அந்த இன்னொரு முகம் வந்து பேரண்ட்ஸ்க்கு பெரும்பாலும் தெரியாது. அதனால நம்ம எதுவா இருந்தாலும் அவங்கள்ட்ட ரொம்ப வந்து டீச்சர்ஸ் மேல நிறைய பேரண்ட்ஸ் வந்து கோவப்படுறாங்க. அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா வாக்குவாதம் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டீச்சரும் பேரண்ட்டும் அனுசரணையா பேசினாலே பல விஷயத்த வந்து தவிர்த்திடலாம். அவங்களே வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அவன் வந்து இந்த பையனோட சேர்றான், இந்த பையனோட பிஹேவியர்ஸ் ரொம்ப வந்து ஒஸ்டா இருக்கு, இந்த பையனோட அவன் சேர்றான் போறான் வரான்னு சொல்லும் போது நம்ம வீட்டுல வந்து அவனை கண்டிச்சு, டீச்சர்ஸ் சார்லாம் சொன்னாங்கன்னா நம்ம நல்லதுதான் சொல்லுவாங்கன்னு சொல்லி புரிய வைக்கணுங்க. ஆனாலும் பிஹேவியர்ஸ்ல சேஞ்சஸே தெரியாத மாதிரிதான் இருக்கும். ஆனா அவங்க ஒரு ஒரு அந்த வயசை கிராஸ் பண்ணி போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களே அதை உணர்வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீச்சர்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். ஒரு குழந்தை தப்பு செய்யுதுன்னா சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த பிள்ளைனாலே தப்பு செய்யும், இதெல்லாம் செய்யும், போகும் வரும்னு அவங்கள எப்பயுமே வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து திருந்தணும்ன்ற மைண்ட் செட் வந்தா கூட இவங்க சும்மா அவங்கள சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஒரே விஷயத்த வந்து சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள டீஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து கோவம் வந்துடும். இப்ப இவங்க சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்ற மாதிரி அது அப்படியே நெகட்டிவா மாறுறதுக்கான சான்சஸும் இருக்கு. அதனால பேரண்ட்ஸும் வீட்டுல என்ன பண்ணணும், அவங்க சொல்றாங்கன்னா இந்த காரணத்தாலதான் உன தப்பு சொல்றாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு தப்பு சொல்றதுக்கான அவசியம் கிடையாது அப்படின்றத பேரண்ட்ஸும் வீட்டுல வந்து சொல்லணும். நீங்க அவனையே கூட்டிட்டு போய் இல்ல அந்த பொண்ணையே கூட்டிட்டு போய் சாரையோ டீச்சரையோ வாக்குவாதம் பண்ணி ஏன் புள்ள அப்படி ஏன் புள்ள இப்படி நம்ம பேசணும்னா, நம்மளை விட குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல தான் அதிக நேரம் இருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம வந்து அவங்களுக்கு முன்னாடியே டீச்சர்ஸ வந்து தேவையில்லாம நம்ம பேசுறோம் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க. அப்படியே ஒரு வேளை உங்களுக்கு வந்து நம்ம குழந்தை தப்பே பண்ணிருக்காது, அது பண்ணது கரெக்ட் தான், ஆனா டீச்சர்ஸ் வந்து தப்பா பிஹேவ் பண்றாங்க, இல்ல அதை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேசுறாங்க அப்படின்னாங்கன்னா குழந்தைங்களை வச்சுக்காம ஸ்டாஃப் ரூம்ல தனிப்பட்ட முறையில நீங்க போய் பேசுறது ரொம்ப சிறந்தது. குழந்தைங்களை கூட வச்சுக்கிட்டு டீச்சர்ஸ் கூட ஆர்குமெண்ட் தயவு செய்து பண்ணாதீங்க. அது குழந்தைங்களோட லைஃப் ஃபுல்லாவே வந்து ஃபுல்லா ஒண்ணுமே இல்லாம பண்ணிடும் அது. ஏன்னா அவங்களோட பிஹேவியர்ஸே பாத்தீங்கன்னா ரொம்ப மட்டுத்தனமா மாற ஆரம்பிச்சிடும். அதனால குழந்தைங்களுக்கு டீச்சர் சாரு அவங்க பண்ணது சில நேரத்துல இது ஓவராவே நம்மளுக்கே தெரியும். சாருங்க பேசுறதா இருக்கட்டும், இல்ல டீச்சர்ஸ் எதுவும் பேசுறதா இருக்கட்டும், அவங்க வந்து இந்த அளவுக்கு பேசிட்டு வேணாம், இந்த அளவுக்கு பண்ணிருக்க வேணாம் நம்மளுக்கே கூட தோணும் அந்த குழந்தைங்க சொல்லும் போது. ஆனா அதை வந்து குழந்தைங்கள்ட்ட நம்ம அதை வெளிப்படுத்த கூடாது. குழந்தைங்கள்ட்ட நம்ம பேசுற விதத்தையும் மாத்திக்கணும். எதுவா இருந்தாலும் ஒரு விஷயம் ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னாங்கன்னா அந்த தப்பு செஞ்சதுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணாம அதோட விட்டமான்னு இருக்கணும். ஆனா அவங்கள வந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நீ தப்பு பண்ணிட்ட, நீ இப்படித்தானே பண்ணன்னு நீங்க சொல்ல அந்த பிள்ளைய திருந்தணும்னு நினைச்சா கூட, அட போங்கடா இவங்க எப்பயுமே இதைதான் சொல்லி நம்மளை திட்டிக்கிட்டே இருப்பானுங்க, ஆகமத்தான் நம்ம செஞ்சுதான் போனாதான் என்ன அப்படின்ற மாதிரி குழந்தைங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணுங்க. ஆனா திரும்ப அதை சொல்லி காட்டாதீங்க. அது வந்து பேரண்ட்ஸ் பண்ற 2வது தப்பு. அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி குழந்தைங்க என்ன மாத்திக்கணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு சொன்னாங்கன்னா நல்ல விஷயம் தான் சொல்லுவாங்க. நம்மளோட ஒரு ஆசைக்கும் சரி, நம்மளோட எண்ணத்துக்கும் கண்டிப்பா மதிப்பு மரியாதை தருவாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த குழந்தைங்களுக்கு பதிஞ்சிருச்சுன்னா தப்பு பண்ண மாட்டாங்க. அத குழந்தைங்களும் புரிஞ்சுக்கணும். அம்மா அப்பா இவ்வளவு பாடுபட்டு காசு சேர்க்கறாங்க, உங்களுக்காக வந்து ஓடி எல்லா விஷயமும் செய்யறாங்க, செலக்ட் பண்றாங்க,
எல்லாமே இருக்கும்போது அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பெஸ்டா கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, லைஃப் பார்ட்னரா வர்றவங்களும் பெஸ்டா இருக்கணும்னு தானே அவங்களும் நினைப்பாங்க. நீங்க கஷ்டப்படுறத பார்க்கணும்னு அவங்க நினைப்பாங்களா? அதை குழந்தைங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு சொல்ற அட்வைஸ் நான் இதுதான். ஏன்னா எதுவா இருந்தாலுமே அதையும் மீறி அந்த பையன் நல்ல பையனா இருக்கான், இல்ல பொண்ணா இருக்கட்டும், பொண்ணு பொண்ணு ஒரு பையனை பாக்குறாங்க, அது நல்ல பையனா இருக்கான், இல்ல பையன் பொண்ணை பாக்குறாங்க, நல்ல பொண்ணா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு கட்டம் அவங்க லைஃப்ல செட்டில் ஆகும்போது அவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது ஓகே, இவ்வளோ வருஷமும் இவங்க ரொம்ப ஸ்டெபனா இருக்காங்க, அந்த எண்ணம் மாறாம இருக்கு, 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கனாலே அது கண்டிப்பா பேரண்ட்ஸே மேக்சிமம் பண்ணி வச்சிருவாங்க. அதனால நீங்க படிப்புல ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. நிறைய பாத்தீங்கன்னா இன்ஃபாக்சுலேஷன் தான் குழந்தைங்களுக்கு இந்த வயசுல இருக்கும். அது போக போக அவங்களுக்கே சரி ஆயிடும். நீங்க அது கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னாலே குழந்தைங்களுக்கு தெரியும். நீங்க குழந்தைங்க எல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யறாங்க, அவங்க நல்லதுக்காக செய்யறாங்க, இதை மட்டும் இப்படி மோசமா செஞ்சிருவாங்க. அதனால நீங்களும் குழந்தைங்களும் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டீனேஜ்ல கேக்குறாங்க அப்படின்ற எல்லாத்துக்கும் காசு கொடுத்து பழக்காதீங்க குழந்தைங்களுக்கு. அது ரொம்ப தப்பான பிஹேவியர்ஸ்லயும் கொண்டு போய் விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, குழந்தைங்களுக்கு நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம போய் செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்து பழகிட்டோம்னா அவங்க அந்த காசை தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துறத தவிர்க்கலாம் நம்ம. ரெண்டாவது அவங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாங்கனாலும் அதை எடுத்துட்டு என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லணும். இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கே ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளுமே ஸ்கூலுக்கு போகணும், அவங்களுக்கு நம்மளுமே விஷ் பண்ணணும். அம்மாவும் வரேன், இல்ல அப்பா போற மாதிரி இருந்தா அப்பா வரேன், நீ குடு, நானும் விஷ் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த காசு நம்ம எதுக்கு வாங்கணும், எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம், எல்லாமே நம்ம தான் வாங்கி கொடுப்போம். ரெண்டாவது இந்த குழந்தைங்க கொடுக்கும்போது நம்ம கூட இருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அதே நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க, அது பண்றது அவங்க சரிதானான்னு நம்மளுக்கு மானிட்டர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்கள எந்த விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் தாங்க, அதை நம்ம செய்ய விடணும். நீ இது தப்பா செஞ்சிருவ, எதுக்கா இருந்தாலும் ரொம்ப நம்ம ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி பண்ணிட்டே இருப்போங்க. இதை நீ இப்படி வை, இதை நீ இப்படி செய் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கும் நம்ம பின்னாடி இருந்து புஷ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு நம்ம என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாது. அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நீ முடிவெடு, ஆனா இது இப்படி செஞ்சினா இந்த மாதிரி நல்லதா நடக்கும், இந்த மாதிரி செஞ்சினா இந்த மாதிரி இதுல நல்லது இருக்கு, இதுல கெட்டது இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லிடணும். ஆனா முடிவு நீ செஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம விட்டுறணும். அப்ப அவங்க செய்யும் போது நம்மளுக்கு ஓரளவுக்கு அனுபவம் இருக்கு, நம்ம அம்மா அப்பா நம்மள கைட் பண்ணிருப்பாங்க, அது நம்ம அனுபவிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம நிறைய சில விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதை வச்சு நம்ம ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லுவோம். சில நேரத்துல மேக்சிமம் அது கரெக்டா ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஏதாவது 1-2 விஷயத்துல நம்ம ஃபீல் பண்ணது ஒரு மாதிரி இருக்கும், குழந்தைங்க முடிவெடுத்தது கரெக்டா எடுத்துப்பாங்க. அப்ப குழந்தைங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். பரவாயில்ல, அம்மா கூட இப்படி நினைச்சேன்டா, நீ கரெக்டா இந்த மாதிரி செஞ்சுட்டியே, பரவாயில்ல, கரெக்டா முடிவெடுத்திருக்க அப்படின்னு அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்களுக்கு எது கரெக்ட் எது தப்பு, இது செஞ்சோம்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும், இப்படி செஞ்சோம்னா இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு அந்த டிஃபரன்சியேஷன் பண்ணி பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸே இருக்கட்டுமே, நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஆனா இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு, நிறைய பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போய் அவங்களோட இஷ்டத்துக்கே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப என் பொண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க இருந்தப்ப பாவாடை சட்டை தான் போடணும், அப்படி இல்லைன்னா இங்க ஃபுல்லா கை ஃபுல்லா போடணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், நிறைய கட்டுப்பாடெல்லாம் இருந்துச்சு. பட் இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு எப்படி எவ்வளவு மாடர்னா ட்ரெஸ் போட்டாலும் சரிங்க, இல்ல எவ்வளவு சின்னதா ட்ரெஸ் போட்டாலும் சரி, அந்த குழந்தைங்களுக்கு ஒருத்தவங்க எப்படி பாக்குறாங்க, நம்மள்ட்ட எப்படி பழகுறாங்க, எப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்கள்ட்ட எப்படி நம்ம ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவங்களுக்கு இப்ப தெரியுது. ரெண்டாவது என்னன்னா, அந்த மாதிரி அவங்க இருந்தாதான் நம்ம எல்லா விஷயத்துலயும் நம்ம கூடயே கைட் பண்ணிட்டு எல்லா விஷயத்துக்கும் கூட போய்கிட்டே இருக்க முடியாது. அவங்க தானாவே நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படின்னும் போது நம்மள்ட்ட எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளும் கைட் பண்ணிட்டே இருப்போம். அவங்க அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணி அதுல சக்சஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வரும். பரவாயில்ல, நம்ம செஞ்சிருக்கோம், நம்ம இது கரெக்டா செஞ்சிருக்கோம், கரெக்டா அவங்கள்ட்ட பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி
அவங்களுக்கு வந்து ஒரு கான்பிடன்ட் லெவலை வந்து கிரியேட் பண்ணும். அதே மாதிரி டீனேஜ்ல உள்ள குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்க, தனியா வெளியில போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. ஆனா நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன பயமா இருக்கும்னா, எப்படி இவங்க தனியா போயிட்டு சேஃப்டியா வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி பயமா இருக்கும். அப்ப நம்ம வந்து எப்படி போனோம்னா, நம்மளுக்கு அங்க ஏதாவது இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு அவங்களுக்கு சேஃப்டியா இல்லாத மாதிரியோ தோணுச்சுன்னா என்னென்னலாம் நம்ம பண்ணலாம்ன்றது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்பர் இருக்கிறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காவலன் ஓஎஸ்ன்னு வந்துருச்சு. அந்த மாதிரி உள்ள அந்த சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாம் என்னென்னலாம் பண்ணலாம்ன்றதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்மள முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போறது, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து அலோவ் பண்றது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையே வருதுன்னா அவங்க சொல்றாங்க, வெளியில போயிட்டு வர்றாங்க, ஏதாவது இன்கேஸ் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாம ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நீ அதுக்கு வந்து இப்படி ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கோ, இல்லைனாலும் ஃபோன் பண்ணி கேளு. அந்த மாதிரி நம்ம சொல்லி அவங்களுக்கு கான்பிடென்ட் கொடுக்கும்போது அவங்க வந்து வெளியில போகும்போதும் வரும்போதும் பயம் இல்லாம போவாங்க வருவாங்க. பெண் பிள்ளைங்களை நம்ம சொல்லும் போது பயம் இல்லாம நீ போமா நீ வாமான்னு சொல்றோம். அதே மாதிரியே நம்ம பசங்க வச்சிருக்கிறவங்களும் என்ன பண்ணணும், பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட பிஹேவ் பண்றது வந்து நல்ல ஒரு பிஹேவியர்ஸ், அவங்கள்ட்ட குட் பிஹேவியர்ஸ் தான் இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட பழகும் போது அவங்கள்ட்ட பேசுற விதமா இருக்கட்டும், நல்ல பழக்க வழக்கத்தோட பேசணும் பழகணும். பசங்களுக்கும் நம்ம சொல்லி தரணுங்க. ஏன்னா நிறைய பேரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் வந்து அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்றாங்க தவிர எனக்கு தெரிஞ்சு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பண்றதை விட ஆம்பளை பசங்களுக்கு பண்ற அட்வைஸ் தான் அதிகமா இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது பாதிப்பு அதிகமா இருக்கிறது பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான். அது யாரால வருதுன்னா அது வந்து பசங்களாலதான் வருது. அப்படின்னும் போது பசங்களை வச்சிருக்கிறவங்க தான் நிறைய வந்து அவங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஃபேமிலிக்கு அதனால வந்து என்ன ஒரு பாதிப்பு வரும் அப்படின்றத பசங்களுக்கு சொல்லி பசங்களுக்கு தான் புரிய வைக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து போன் வரும், வந்து பசங்க பொம்பளை பிள்ளைங்களை கேட்டு போன் பண்ணுவாங்க, பொம்பளை பிள்ளைங்க பசங்களை கேட்டு போன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. நம்ம வந்து பேசினாலே தப்பு அப்படின்னு நினைச்சோம், வந்து அதுக்கு பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். நம்ம வந்து பேசுறதுக்கு அலோவ் பண்ணணும், ஆனா செப்பரேட்டா போய் பேசுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து அதோட டிஃப்ரெண்ட். நீ பேசு, ஃப்ரெண்டு பேசுற, இங்கேயே உட்காந்து பேசு, என்ன பேசுற அம்மா அப்பாவுக்கு முன்னாடி பேசு, தனியா போய் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதே மாதிரியே நம்ம வந்து டிவியா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, லேப்டாப்பா இருந்தாலும் சரி, குழந்தைங்களை யூஸ் பண்ண வைக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து இருக்கிற எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீங்க யூஸ் பண்ண வைங்க. தனியா செப்பரேட்டா அதுக்குன்னு ஒரு ரூம் கொடுக்கறதோ, அப்படி இல்லைன்னா செப்பரேட்டா ஒரு பெட்ல போய் உட்காந்து அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து தனியான ரூம்ல வந்து போய் அதை பாக்குறாங்கன்னு சொன்னாலோ நம்ம அலோவ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க இப்ப இருக்க வந்து ஃபெசிலிட்டிக்கு எங்க போய் என்ன பாக்குறாங்கன்றத நம்மளால ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் பண்ணிட்டே இருக்க முடியாது. தனியா இருந்தாங்கன்னா என்ன பாக்குறாங்கன்னு தெரியவே தெரியாது. ரெண்டாவது, பசங்களுக்கு நம்மளை விடவுமே அட்வான்ஸா நிறைய விஷயம் கம்ப்யூட்டர்லயா இருந்தாலும் சரி, போன்லயா இருந்தாலும் சரி, நிறைய விஷயம் தெரியுது அவங்களுக்கு. அப்படின்னும் போது அவங்கள வந்து அவங்க நம்மள தாண்டி நிறைய விஷயம் மறைச்சி செய்யறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு. நிறைய நம்மளால கண்டுபிடிக்க முடியாம போலாம். நிறைய பேரண்ட்ஸ்க்கு அது என்ன பண்ணி வச்சிருக்காங்க போனுக்குள்ள அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது. ஒன்னும் இல்லைங்க, எனக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சு, ஏதாவது பண்ண முடியலன்னா என் பொண்ணுகிட்ட தான் கேட்பேன், என் பையன்கிட்ட தான் கேட்பேன் நானு. இப்ப வந்து அந்த மாதிரிதான் இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்ப அப்படிதான் இருக்காங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அதுல கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க, நிறைய விஷயம் கத்து வைக்கிறதுக்கான ஆர்வம் இருக்கும், தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. எனக்கெல்லாம் வந்து அதுல கொஞ்சம் பொறுமை எல்லாம் கம்மி தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து குழந்தைங்களை வந்து நீ தனியா போன் வந்து தனியா போய் உட்காந்து பார்க்காத, கூட வந்து பாரு, இல்லைன்னாலும் ஹால்ல உட்காந்து பாரு, ஹால்ல உட்காந்து நீ எல்லாமே செய்ய அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயத்துல இருந்து தவிர்க்கலாம். ஏன்னா யாருக்கா இருந்தாலும் வந்து ஒரு கெட்ட விஷயம்னாலும் அது வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது அது நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த இதுதான் கான்சன்ட்ரேஷன் அதிகமா போகும். அவங்க பார்க்காத யோசிக்காத நிறைய விஷயம் வந்து போன்லயா இருக்கட்டும் இல்ல நெட்லயா இருக்கட்டும் நிறைய விஷயம் கொட்டி கிடக்கு.
அப்படின்னும் போது அதுல ஏதாவது ஒரு இன்கேஸ் சின்ன விளம்பரம் மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் போடும்போது அவங்களுக்கு அதை பார்த்து பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள வந்து நம்ம திருப்பியும் ரெக்கவரி பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அந்த மாதிரி விஷயத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே முன்னெச்சரிக்கையா நம்ம அது அந்த அளவுக்கு போகாத அளவுக்கு நம்ம சேஃப்டியா தடுத்து வைக்கிறதே நல்லது. ஏன்னா நம்ம இருக்கட்டும் செய்யட்டும் கொஞ்சம் செப்பரேட்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருப்பியும் ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேரு வீட்டுல குழந்தைங்க வந்து அம்மா அப்பா மடியில வந்து படுப்பாங்க, கட்டி பிடிச்சு பேசுவாங்க, அப்படிமா இப்படிமான்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, நம்மள்ட்ட பக்கத்துலயே வரமாட்டாங்க, நம்ம கூட வந்து உட்காந்து பேசுற அந்த நேரத்தை கம்மி பண்ணுவாங்க. நிறைய வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா நம்ம பிள்ளை நம்மள்ட்ட ரொம்ப அட்டாச்சா இருந்துச்சு, இப்ப எதுவும் டிஸ்டன்ஸ் கீப் அப் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசனை வரும். ஒரு சில குழந்தைங்க சின்ன பிள்ளை மாதிரி எப்பயுமே அதை விரும்புறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஏஜ் இருந்துச்சு, அப்ப நம்மளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, இந்த லிமிட்ல தான் நம்ம நடந்துக்கணும்னு அவங்களா ஒரு லிமிட் கிரியேட் பண்ணி அதோட விலகி போறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறது நல்லது. ஆனா நம்ம எப்பயுமே வந்து அதுக்குதான் வீட்டுல வந்து குழந்தைங்கள்ட்ட பேசுறது, கட்டிப்பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது. நிறைய பேர் என்னடா இவ இதை சொல்லிட்டு இருக்கான்னு நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நம்ம மேல பாண்டிங் அதிகமா இருக்கும். அதை வந்து எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்குமான லைன் அங்க போடுறதுக்கு யோசிப்பாங்க, போடுறதுக்கும் அந்த எண்ணமும் அவங்களுக்கு வராது. ஏன்னா அது டே டு டே லைஃப்ல இப்ப நம்ம பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், அது எப்படியோ அதே மாதிரிதான் நம்ம அம்மாவை வந்து கிஸ் பண்றதா இருக்கட்டும், ஹக் பண்றதா இருக்கட்டும் பசங்க, அதே மாதிரி பொண்ணுங்க அப்பாவை வந்து செய்யறதா இருக்கட்டும், அது வந்து ஒரு நார்மல் பிஹேவியர்ஸ் மாதிரி இருந்துச்சுனாலே அவங்களுக்கு வந்து அதை பெருசா அதை விலக்கி வைக்க மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம இருக்க பேரண்ட்ஸ் வந்து சின்ன பிள்ளைல இருந்த மாதிரி பெரிய பிள்ளைல இல்ல அப்படின்னா அவங்களும் அதை பெருசா சரி அவன் பெரிய பையன் ஆயிட்டான், இப்ப அவனுக்கு வந்து பிடிக்கல, சரி அதை நம்ம ஒதுங்கி இருக்கட்டும், பரவாயில்ல இருந்து போட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணிட்டோம்னாலே அவங்க நம்மள்ட்ட இருந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கும் நம்மளுக்குமான குறைவு அதிகமாயிடும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றது நம்மளுக்கு தெரியாமையே போயிடும். நிறைய விஷயத்த வந்து இந்த மாதிரி நீங்க டே டு டே லைஃப்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காசு சேர்த்து வைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. எது எதுக்கெல்லாம் செலவு பண்ணணும், இது தேவையான செலவு, இப்ப தேவையில்லாத செலவு, இதெல்லாம் சொல்லுங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டோட வரவு செலவு எவ்வளவு, என்ன எவ்வளவு காசு வருது, அந்த காசை எப்படி நீங்க சேவ் பண்ணி வைக்கிறீங்க, எந்த தேவைக்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்றது குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப எங்க குழந்தைங்க வந்து எங்களுக்கே அட்வைஸ் பண்றாங்க. நான் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா கூட எங்க பாப்பாவும் எங்க தம்பியுமே சொல்லுவாங்க, ஏமா இப்ப இது வந்து இந்த நேரத்துக்கு இது அவசியம் இல்ல, இப்ப இந்த செலவு இருக்கு, இதுதான் முக்கியமான செலவு, நம்ம இதை பாத்துக்கலாம், அப்புறம் கூட அதை வாங்கிக்கலாம் அப்படின்லாம் எனக்கு சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். பரவாயில்லடா நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அதனால குழந்தைங்க டீனேஜ்ல வந்து உங்க வந்து மணியை எப்படி வந்து ஹேண்டில் பண்றதுன்றது ரொம்ப பெரிய டாஸ்க்குங்க. அத குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி பழக்கி விட்டுட்டீங்கனாலே அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு வந்து நிறைய பிரச்சனை வராது. ஏன் இதை சொல்றேன்னா உங்களுக்கு ஏஜ் ஆக ஆக அவங்க வந்து எதுக்கு கரெக்டா நம்ம வந்து தேவையானதுக்கு செலவு பண்றது, தேவையில்லாத செலவு பண்றதுன்றது அவங்களுக்கு அந்த டிஃபரன்சியேஷன் பண்ணி பார்க்க தெரியாது. தேவையானது எது, தேவையில்லாதது எதுன்றது அந்த டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்க தெரியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஏதாவது அதுக்கப்புறம் ஒரு பிசினஸே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த கிரிப் இருக்காது. எதுக்கு வந்து நம்ம இப்ப செலவு பண்ணணும், இது இப்ப எதுக்கு அவசர செலவு, எது வந்து கொஞ்சம் லேட்டா பண்ணலான்றது தெரியாம அவங்களுக்கு பின்னாடி பிசினஸ் பண்றாங்கன்னா அதுல ஒரு லாஸே கூட வரலாம். இல்ல அந்த மாதிரி வரணும். இப்ப என் பிள்ளைங்கள்ட்டயே நான் சொல்றது, படிக்கிறாங்க பட் ஆனா ஒரு பிசினஸ் பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா சம்பாதிக்கணும், இப்பையில இருந்தே நீ சேர்த்து வச்சு உனக்கு ஏதாவது பண்ணணும்னு பின்னாடி ஆசை வந்துச்சுன்னா நீ சேர்த்து வச்சிருக்க காசுல 3 பங்கா போட்டுக்கோ. அதுல ஒரு பங்கை எடுத்து ஒரு சின்ன அளவுல பிசினஸ் ஆரம்பி.
அந்த பிசினஸ்ல வர்ற லாபத்தை வச்சு நீ வந்து பிசினஸ டெவலப் பண்ணு. இதுக்கு பத்தலன்னு சொல்லிட்டு நீ எடுத்து போடவே கூடாது அப்படின்னு நிறைய இப்ப நம்ம லைஃப்ல நிறைய பேரை பார்த்துருப்போம்ல. அந்த மாதிரி உதாரணங்கள்லாம் நம்ம நிறைய சொல்லி இந்த மாதிரிலாம் ஆச்சு. அப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்றதுக்கு பழகிக்கோங்க அப்படின்னு குழந்தைங்கள்ட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணுங்க. பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா போர் அடிக்கிற மாதிரி நம்ம பேசக்கூடாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசணும். அதே நேரத்துல அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான அந்த மாதிரி நம்ம வழியில அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அப்பதான் அதை கேட்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்த மாதிரி நீங்களே கூட முக்கியமா நடந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சுன்னா சொல்லி புரிய வைங்க. ரெண்டாவது நம்மளுமே நிறைய பேரை பார்த்துருப்போம்லங்க. நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருப்பாங்க, சம்பளம் வாங்குவாங்க, ஆனா வந்து எந்த சேவிங்ஸுமே இருக்காது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்குவாங்க, கஷ்டப்படுவாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு மணி எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருக்கும்ல. அப்ப அவங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம உதாரணமா எடுத்து சொல்லும் போது அந்த மாதிரி இல்லாம அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்றேன், அப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்றேன், உனக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லு, நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதெல்லாம் யோசிப்பாங்க சின்ன பிள்ளையிலே. நீங்க நம்ப மாட்டீங்க, இப்பயே வந்து என் பசங்கள்கிட்ட 2 பேர்த்திலயுமே சொல்லி வச்சிருக்கேன். அம்மா கிட்ட நகை இருக்கு, இந்த நகையெல்லாம் வந்து இது வந்து டீனேஜ் லெவல்லாம் போய் எதுக்கு நீ சொல்ற, இதெல்லாம் எங்களுக்கு தேவையான்னு கூட நீங்க நினைப்பீங்க. எல்லா விஷயத்தையுமே குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி சொல்லி 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 டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது கண்டிப்பா ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் வந்து உங்களுக்கு மனசுல கண்டிப்பா பதியுங்க. என்னன்னா என்கிட்ட இருக்க நகை உங்க 2 பேருக்கு தான். இத வந்து நீங்க எப்பயுமே வந்து வித்துறாதீங்க. பாதி விலைக்கு வித்துறதோ அப்படி இல்லைன்னா இந்த பழைய நகையை போட்டு புதுசா எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்கல்ல அந்த மாதிரி பண்றதோ நீங்க வச்சுக்காதீங்கம்மா. இந்த நகைய நீங்க பழசா போயிடுச்சு, எனக்கு போட்டுக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏதாவது வந்து அவசியமா தேவை வரும்போது பேங்க்ல அடவு வச்சு பழகுங்க. ஃபைனான்ஸ்ல மாதிரி அடவு வைக்காதீங்க, பேங்க்ல தான் வைக்கணும். ஏன்னா அம்மா இந்த மாதிரி பேங்க்ல எல்லாம் வச்சிருக்கேன், அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு. அதுவே வந்து ஒரு ஃபைனான்ஸ்ல போய் வச்சோம்னா எந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அதுல மோசமான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம். அதெல்லாம் நம்ம சொல்றது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இதுல வந்து காசு கட்டு, அதுல காசு கட்டுன்னு நம்மள பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லணும், எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நார்மலாவே எந்த ஒரு பிசினஸ்மே செயின் பிசினஸ் மாதிரி இருக்கு அப்படின்னாலே அது கண்டிப்பா ஒரு கட்டத்துக்கு மேல நஷ்டத்துல தாங்க போகும். அது வந்து நிதர்சனமான உண்மை. நிறைய இந்த மாதிரி அட்வைஸ் பண்றவங்களுமே அததான் சொல்றாங்க. ஒருத்தர் வந்து 2 பேரை சேர்த்து விட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து பிசினஸ் பண்றாங்கல்ல, அது என்னைக்குமே சரிங்க. எந்த மாதிரியான பிசினஸா இருந்தாலும் சரி அது வந்து என்னைக்குமே லாபம் தராதுங்க. எத்த காசையும் அவங்க தோத்துட்டு தான் நிற்பாங்க. இந்த செயின் பிசினஸ் மாதிரி வருது இல்லைங்க, அதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து எந்த காலத்திலயுமே அது எந்த ரூபத்துல வந்தாலும் நீ வந்து அந்த மாதிரிலாம் சேரவே சேராத அப்படின்ற மாதிரி சொல்லணுங்க. ஏன்னா என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் அந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி கேட்டிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த மாதிரிலாம் சேர்த்து விடாம இருக்கிறது தாங்க நல்லது. ரெண்டாவது அந்த மாதிரி செயின் பிசினஸ்ல போய் ஜாயின் பண்ணாம இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். ஏன்னா எப்பயா இருந்தாலும் அது வந்து ஏமாத்து வேலையாதான் போய் முடியும், அது நஷ்டத்துல போய் முடியும். அப்படின்னும் போது நம்மளால நம்ம சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்தோம்னா அவங்க கடைசி நம்மள்ட்ட தான் வந்து கேட்பாங்க. அதனால இந்த மாதிரி விஷயத்த எந்த காலத்துலயுமே நீ வந்து செய்யாத அப்படின்றது குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்றது, ஒரு சின்ன விஷயத்துல ஒரு ஆர்டி மாதிரி போடுறது குழந்தைங்களுக்கு. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது. அவங்களுக்கு வந்து இப்ப டீனேஜ் வந்துட்டாங்கல்ல, கரெக்டா 18 ஆரம்பிச்சுட்டாங்க, நீங்க வந்து மைனர் அக்கௌண்ட் கூட ஓபன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க மேஜர் ஆயிட்டாங்கன்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்க ஆரம்பிக்கல அப்படின்னாலும் நீங்க வந்து அவங்க மேஜர் ஆனதுக்கு அப்புறம் 18 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம்னாவது ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இது எதுக்கு செய்ய, இந்த இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காசு போட சொல்லி அவங்கள வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்து செலவு பண்றது எல்லாம் கரெக்டா தான் இருக்குதான்னு. இப்ப வந்து எங்க பாப்பா வந்து கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி ஆனா இன்னுமே கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையா தாங்க இருக்கான். அது மாதிரி நம்ம சொல்லி சொல்லி பழகணும். அதே மாதிரி டீனேஜ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா காசெல்லாம் வீட்டுல இருந்து தெரியாமலாம் எடுப்பாங்க. அம்மா கிட்ட கேட்டோம்னா அப்பா கிட்ட கேட்டோம்னா இதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால தெரியாம எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்.
இந்த காசு உனக்குதான், இந்த காசு வந்து அம்மா அப்பாக்கு அப்புறம் வந்து நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சேர்த்து வைக்கிறது. அதனால இதெல்லாம் எடுத்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஆனா சில குழந்தைங்களாம் அதையும் வந்து பேசுவாங்க, எனக்கு தானே சேர்த்து வைக்கிறீங்க, அப்ப நான் கேக்குறப்ப கொடுங்க, என் தேவைக்கு கொடுங்க, என் தேவைக்கு தானே சேர்க்கிறேன்னு சொல்றீங்க, அப்ப என் தேவைக்குன்னா வந்து நான் இப்ப என் அவசியத்துக்காக கேக்குறேன் கொடுங்க. அப்ப வந்து எனக்கு இப்போதைக்கு என்னோட அவசரத்துக்கு தேவைப்படாம அதுக்கப்புறம் நீங்க சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் வந்து நம்மள மடக்கி கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எல்லாமே சொல்லுங்க. இப்ப நீ உனக்கு என்ன தேவையோ அது நான் வேண்டாம்னு சொல்லாம வாங்கி தரேன். ஏன்னா இது அவசியமானது, உனக்கு தேவையானது. அவசியம் இல்லாததுக்கெல்லாம் நீ கேக்குறன்றதுக்காக நான் வாங்கி தரணுன்ற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, இது சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னும் போது இப்ப எனக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாம போச்சு, ஒரு மெடிக்கல் செலவு வருது அப்படின்னா அப்ப வந்து அம்மா அப்பாவுக்கு நீ வந்து செலவு செய்யணும்னா எங்க போய் நீ செலவு செய்வ? இது மாதிரி நம்ம சேர்த்து வச்சோம்னாதான் நம்ம ஃபேமிலியில ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அதை எடுத்து செலவு பண்ண முடியும். இதெல்லாம் வந்து இப்ப தேவையில்லாத விஷயம், இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைன்னு அவங்களுக்கு எடுத்து நம்ம புரிய வைக்கணுங்க. அப்பதாங்க சரியா வரும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பசங்க வந்து எதிர்த்து எதிர்த்து பேசுவாங்க, எதுக்கா இருந்தாலும் பேச்சுக்கு பேச்சு பேசுவாங்க, நம்மள வந்து பேச விட மாட்டாங்க. அது வந்து ரொம்ப ஃபீல் ஆகும். இப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட பேசும்போது அதை வந்து நான் ஃபீல் பண்ணிருக்கேன். அதை நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதையே சொல்றாங்க. என்னப்பா, நம்ம இருந்த காலத்துல எல்லாம் வந்து அம்மா அப்பாட்ட நின்று பேசுறதுக்கு பயப்படுவோம். அவங்க ஒரு மிரட்டினாங்கன்னா வந்து நம்ம அந்த விஷயத்த வந்து அதுக்கப்புறம் வந்து செய்யவே மாட்டோம். இப்ப இருக்க பிள்ளைங்களாம் நம்மளுக்கு கூட கூட பேசுதுங்க, நம்மளை விட மேல பேசுதுங்க, பேச்சுக்கு பேச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னுவாங்க. இது வந்து இந்த காலகட்டங்க அந்த மாதிரி வந்து குழந்தைங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் வழி என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்க பேசுறத கொஞ்சம் வந்து அவங்கள்ட்ட கம்மி பண்ணுங்க. எப்படின்னா ஆர்குமெண்ட் மாதிரி போகாதீங்க, ஆர்குமெண்ட் போற அளவுக்கு அதை வச்சுக்காதீங்க. நீ இதை செய், இது செஞ்சினா இது கிடைக்கும், இது நீ செய்யல அப்படின்னா அது கிடைக்காது அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயத்துல ஒரு சின்ன செக் வச்சிருங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப வந்து நீ இதுக்கெல்லாம் ஆர்குமெண்ட் பண்றல, இதெல்லாம் நீ செய்யறல, அப்ப இது வந்து நீயே செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க தானாவே வலிஞ்சு வந்துருவாங்க. ஏன்னா நான் என் குழந்தைங்கள்ட்ட இப்ப அப்படிதான் பண்றேன். ஏதாவது என் பையன் பேசுவான், ஏதாவது ஆர்குமெண்ட் பண்ணுவான், இல்ல என் பொண்ணே ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு எல்லாம் நீ பேசுறல, ஆர்குமெண்ட் பண்றல, அப்ப இந்த விஷயத்த நீயே செய்ய, இதை நீயே பண்ணிக்கோ, இது வந்து என்னை கூப்பிடாத அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா அந்த விஷயம் கண்டிப்பா அவங்களால முடியவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தடவை பேசும்போது அவங்க யோசிப்பாங்க. கண்டிப்பா அம்மா வந்து நம்மளைய, அம்மாவோ சரி அப்பாவோ சரி, நம்மள கண்டிப்பா வந்து நம்ம ஓவரா பேச ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுற ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா செக் வச்சு நம்மள உட்கார வச்சிருவாங்க. அப்ப இவங்ககிட்ட நம்ம ஓவரா ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு குழந்தைங்களுக்கு பதிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் அது நல்லது இல்லை அப்படின்னா அவங்க என்னதான் வந்து காலில் விழுவுற மாதிரி அவங்க காரியம் சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயம் வந்து டிராமா எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம வந்து அதுக்கு வந்து இறங்கியே போக கூடாது. அது வேண்டானா வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிச்சிடணும். நான் வந்து இப்பெல்லாம் சரிப்பா வேண்டான்னு சொல்றது, அப்புறம் ரொம்ப அவங்க ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப கெஞ்சி எல்லாம் கேட்கறாங்க, அப்புறம்னா சரி போயிட்டு போறான் அப்படின்னு கொடுத்துறது. அப்ப என்ன ஆகும்னா அதுதான் அடம் பிடிக்கிறதுக்கான முதல் படியா ஆரம்பிக்கும். அப்ப எப்படினாலும் நம்ம அப்படி கேட்டோம்னாலோ அழுதோனாலோ இல்ல வந்து சாப்பிடாம இருந்தோம்னாலோ அந்த விஷயம் அம்மா அப்பா தந்துருவாங்கன்னு அது சின்ன பிள்ளைல இருந்து பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பெரியவங்களாயி சுத்தமா அதை வந்து மாத்தவே முடியாதுங்க. அதெல்லாம் சின்ன பிள்ளையிலேயே நம்ம மாத்திடணும். அம்மா வந்து தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் இதை வந்து அம்மாவும் சரி அப்பாவும் சரி இந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு மனசுல பதியணும். அதுக்கு பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஒன்னா ஒரே மாதிரியே பேசணும். ஏன்னா அம்மா இங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்பா வந்து இங்க கண்ணடிச்சு இப்படி தனியா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அது கரெக்டா தெரிஞ்சிடும். அப்ப யாருகிட்ட எப்படி கேட்டா எப்படி இந்த காரியம் நடக்கும் அப்படின்றது அந்த பிள்ளைங்க கரெக்டா கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் திருத்தணும்னு தலையில தண்ணி குடிச்சாலும் அது ஃபெயிலியரா தான் போகும். அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுல பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒத்து வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த விஷயத்துல வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ரெட்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா ஒரு கை தட்டினா ஓசை வராதுன்னு சொல்லுவாங்கல்ல, சத்தம் வராதுன்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டு கையுமே தட்டினா தானே சத்தம் வரும். அது மாதிரி இதுல வந்து ரெண்டு பேருமே ஒத்து வரணும். முடியாது அப்படின்னா ரெண்டு பேருமே முடியாதுன்னு சொல்லிடணும் அந்த விஷயத்துக்கு. அப்போ குழந்தைங்களுக்கு அதுல வந்து அடமெண்டாவோ அடம் பண்ணியோ கேட்கறத அவாய்ட் பண்ணிடுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்றப்போ வீட்டுல அந்த குழந்தைங்க அடம் பண்ணுங்க.
அதே மாதிரி சாப்பிடுற விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டாலும் நம்ம வாங்கி தரது அந்த மாதிரி இருக்கிறதையும் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம சார்ட் போட்டு வச்சிடணுங்க. இப்ப இது கிடையாது, மாசத்துல ஏதோ ஒரு தடவை ஓகே. ஏன்னா வந்து இப்ப சில விஷயம் வந்து நம்ம வந்து உடம்புக்கு கெட்டது, செலவாகும், அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ண நிறைய விஷயம் நம்ம யோசிப்போங்க. ஆனா நம்மளுக்குன்னு வந்து இப்ப உள்ள அந்த ஜெனரேஷன் அந்த மாற்றத்தால சில விஷயம் நம்மளுக்கு தவிர்க்க முடியாம போகும். ஏன்னா குழந்தைங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸே வெளியில போவாங்க, அவங்க பேரண்ட்ஸோட வெளியில போவாங்க, ஏதாவது ஒரு நல்ல ஃபுட் வாங்கி சாப்பிடுவாங்க, அதை இன்ஸ்டால ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது குழந்தைங்க பார்த்துட்டு அது நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப வந்து நீங்க சுத்தமா அதை அவாய்ட் பண்ணீங்கன்னா நம்ம மேல கோவம் தான் வரும். அதனால ரொம்பவும் அவாய்ட் பண்ணாம டவுனுக்கு எப்பயாச்சும் ஒரு தடவை நம்ம கூட்டிட்டு போய் குழந்தைங்களுக்கு கேட்கறது கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு, அதுவுமே லிமிட்டா வாங்கி கொடுத்துட்டு, இது உடம்புக்கு நல்லது இல்லை, இதை வந்து ரொம்ப சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கும்போது அவங்க அதை கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன சின்ன நம்ம வந்து அட்வைஸ் பண்ணி அவங்க வந்து நம்ம எந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணிக்கணும், அவங்க வந்து எந்த விஷயத்த சேஞ்ச் பண்ண வைக்கணும் அப்படின்றத நான் கொஞ்சம் இப்பதான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு வர்றேன். அதுல எனக்கு வந்து நல்ல மாற்றம் வந்து எங்க ஃபேமிலியில கிடைச்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன இதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல வந்து நீங்க நிறைய விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, அது சில நேரத்துல சக்சஸாவும் இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது எந்தெந்த விஷயத்தால இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க, நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.